கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆடம்பரமா வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சிடுறாங்க. முத்தழகு அதை பார்த்துட்டு தாங்க முடியாம அப்படியே பொங்கி போறாங்க. என் பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிற இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொண்டுட்டு போய் கோர்ட்ல நாளைக்கு காமிச்சு பூமிக்கும் அஞ்சலிக்கும் தான் கல்யாண பந்தம் அப்படிங்கறத நான் நிரூபிச்சு காமிப்பேன் அப்படின்னு ரெஜினா சபதமா சொல்றாங்க. என்ன முத்தழகு, நான் தான் இந்த வீட்டு வாரிசை சுமக்கிறேன், இனிமே பூமிக்கு நான் தான் பொண்டாட்டி, இனிமே உனக்கு இங்க இடம் இல்ல தானே அப்படின்னு சொல்லி நையாண்டியா சிரிக்கிறாங்க. குடும்பமே அதிர்ச்சியா போய் நிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு. ஆனா முத்தழகு டக்குன்னு ரூமுக்குள்ள போயிடுறாங்க கோவிச்சுக்கிட்டு. ரூமுக்குள்ள போன முத்தழகு ஒரு பெட்டியில எல்லா அட்ரஸையும் எடுத்து வைக்கிறாங்க. பின்னாடியே போற பூமி போய் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஏன் முத்தழகு, எதுக்காக இப்படி நீ கிளம்புற, என்னை விட்டுட்டு நீ போயிருவியா, நான் இப்படி தப்பு பண்ணிருப்பேன் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேக்குறாங்க. ஆனா நான் இங்க இருக்க எனக்கு மனசே வரலங்க, எனக்கு வேணாங்க, நான் உங்களை சந்தேகப்பட்டுலாம் போறேன்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கிளம்பிடுறாங்க. பூமி எவ்வளவோ தடுக்க மீறிக்கிட்டு முத்தழகு வெளில வர்றாங்க. அங்க பேச்சியமா கேக்குறாங்க, யாரை கேட்டுமா இந்த வீட்டை விட்டு போற முடிவெடுத்த அப்படிங்கிறாங்க. முத்தழகு, நான் யாரையுமே கேட்கலத்த, எனக்கு யாருக்கும் நான் பதில் சொல்ற நிலையிலே நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தென்றல் புயல் ஆகி போனதேங்கிற மாதிரி வெளியில கிளம்புறாங்க. ரெஜினா சொல்றாங்க, முத்தழகு புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த வீட்டுல வாரிசு சுமக்கிறது ஏன் பொண்ணுதான், இனிமே நம்ம இடத்துல இருக்க கூடாது, பூமி ஏதோ அஞ்சலி மேல கோவிச்சுக்கிட்டு தான் நம்ம மேல பாசமா இருக்காரு, அதனால இனிமே நம்ம வந்து இருக்கிறது வேஸ்ட்னு அவளுக்கே தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் முத்தழகு வீட்டுக்கு போறா, இதையே நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த வீட்டுக்கு மகாராணி மருமக எல்லாமே என் பொண்ணு அஞ்சலி தான் அப்படிங்கிறாங்க. பேச்சியம்மா புலம்புறத பார்த்துட்டு பாண்டியம்மா ரொம்பவே எகத்தலமா பேசுறாங்க. போயிட்டு போறான், நீ விடுங்க, விட்டது சனியன்னு நினைச்சு சந்தோஷமா இருங்க, வாரிசை சமந்து பெத்து கொடுக்க முடியாதவளுக்குலாம் இந்த வீட்டுல இடம் என்ன, ஆனா வாரிசோட வந்து நிக்கிற அஞ்சலி, அவளை சந்தோஷமா கொண்டாடுங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. ஆனா அஞ்சலி போய் அப்படியே கொஞ்சிக்கிட்டு பேசுறாங்க பூமி கிட்ட, நான் தான் உனக்கு வாரிசை பெத்து கொடுக்க போறேன், உன்னோட உண்மையான பொண்டாட்டி நான் தான் அப்படின்னு சொல்ல செம்மையா காண்டாகிறாங்க. நீ பொய்யா நடிச்சுட்டு பொய்யான சர்டிபிகேட்டோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற, எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவன்னு, ஆனா நான் இந்த வீட்டுல இருந்து உங்களோட குடும்பம் நடத்துவேன் மட்டும் நினைச்சிடாத, அது ஒரு நாள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன், முத்தழகு இல்லாத இந்த வீட்டுல எனக்கு இடம் இல்ல, அவ எங்க இருக்காளோ அங்கதான் எனக்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாரு. என்ன இவரு நம்ம கூட இருப்பாரு வாழ்வாரு, இனிமே அவ இடைஞ்சல் இல்ல போயிட்டா முத்தழகு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டா இப்படி அவளை தேடி போறாரே அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க. முத்தழகு கோச்சிட்டு போனே அவங்க அம்மா செமத்தியா திட்டுறாங்க, இதுக்கு தானடி உன்னை சீக்கிரம் பிள்ளை பெருன்னு சொன்னேன், ஆண்டவன் கொடுக்காதுக்கு என்ன பண்றது, இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க. அங்க முத்தழக தேடி பூமி போயிடுறாரு. பூமி முத்தழக பார்த்தோன்னா அப்படியே செமத்தியா அழுகுறாங்க. என்ன நீ நம்புனது இவ்வளவுதானா முத்தழகு,